அதாவது இன்றைக்கு உலக நடப்பு ஒரு விஷயம் நம்ம செய்தியில் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அதுதான் உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அரசியல். உதாரணத்துக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவத்தில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதுக்கு அரசாங்கம் கொடுக்குற காரணம் வந்து என்ன? கலவரத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது ஊர்வலமாக போகும்போது போராட்டக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட்டாங்க, அதனால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அது உண்மையானு பார்த்தா இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லணும். இந்த சாமின்னு ஒரு படம் வந்திருக்கும். இந்த படத்தில் விக்ரம் போலீஸ்காரராக இருப்பார், ரவுடிங்க போராட்டம் பண்ணுறது ரெடியாக இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து போலீஸ்காரர் ஹீரோ, அதனால் அவர் நல்லது பண்ணுற மாதிரி காட்டணும் இல்லையா. இப்போ ரவுடிங்க போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்டத்தை போலீஸ்காரர் எப்படி திட்டம் போட்டு கலைப்பார் அப்படின்றத அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் போராட்டக்காரர்களை யார் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சாங்களோ, யார் குரல் கொடுக்குறாங்களோ, அவங்க குரலை நசுக்கிறதுக்கு நடக்கிற சதி தான் பல விஷயங்கள் இந்த உலகத்தில். அப்படி தான் எப்போல்லாம் அந்த துணிச்சலானவங்க, உண்மையான ஆண்மகன், உண்மையான பெண் வீராங்கனை, எப்போல்லாம் இவங்களாம் வந்து அப்பப்பையும் அங்கங்கன்னு உருவாக்குறாங்களோ, அவங்கள ஒடுக்குவதற்காக அந்த ஓங்கி இருக்கிற கைகள் வந்து வேலை செய்யும். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஈரான் போர். வெளியில் அமெரிக்கா சொல்கிற காரணம் என்ன? ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கான், அதனால் வந்து நீ அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து உன் மேலே போர் தொடுக்கிறேன். இது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிவிக்கிற காரணம். ஆனால் அது காரணம் அல்ல. அது என்னன்னு சொல்கிறேன். 2003 சதாம் ஹுசேன், ஈராக்குடைய ஜனாதிபதி, அவரை வந்து அமெரிக்கா வந்து நாடுக்குள்ளே புகுந்து அவரை கைது பண்ணிட்டு போய் தூக்கில் போட்டாங்க. அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் தீவிரவாதத்தை அதிகப்படுத்துறாரு, நாட்டில் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதில்ல, ஒடுக்குமுறை நடக்குது ஆட்சியில் அவங்க நாட்டில். அதனால் நான் வந்து நியாயஸ்தன், யார்? அமெரிக்கா. நான் உள்ளே பூந்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பேன், நீ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரியான ஆட்சி, ரொம்ப அகங்காரம் பிடிச்ச ஆட்சி நடத்தக்கூடாதுன்றதுனால இவரை பிடிச்சிட்டு போய் தூக்கில் போட்டாங்க. அடுத்து 2011 லிபியா நாட்டுடைய பிரதமர் ஜனாதிபதி கடாஃபி, அவரையும் அப்படி தான் சுட்டு கொண்டாங்க. கேட்டதற்கு இந்த மாதிரி தீவிரவாதம், மக்களுக்கான ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தலையிட்டு அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அடுத்தது இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வெனிசுலா, சவுத் அமெரிக்காவில் ஒரு நாடு, வெனிசுலா நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், அவரை வந்து நாட்டுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பி அவரை கைது பண்ணிட்டு போய் இப்போ அவங்க அமெரிக்காவில் வச்சுருக்கிறாங்க. இவர் வேற ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். அடுத்தது இப்போது ஈரானை வந்து அணு ஆயுதம்ன்ற பேரில் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்லப்பட்ட இந்த காரணங்கள் அனைத்தும் வந்து உண்மையாக இருக்கலாம், ஆனால் போர் தொடுப்பதற்கு இந்த காரணம் அல்ல. பெட்ரோ டாலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து அப்போவே வந்து வல்லரசு அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா. மற்ற நாடுகளை விட ஒப்பிடும் போது நிறைய விஷயத்தில் முன்னிலையில் இருந்ததுனால அவங்க சில விஷயத்த வந்து அப்போவே முன்ன நின்று மற்ற நாடுகளை வந்து கீழே தள்ளுற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க. அதுதான் பெட்ரோ டாலர். பெட்ரோ டாலர்னா என்னென்னா, ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட வணிகம் பண்ணும்போது, வர்த்தகம் பண்ணும்போது, பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பணம் வந்து அந்த 2 நாட்டுகளுடைய பணமாக இருக்கக்கூடாது, அது டாலராக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து பஹ்ரைன் கிட்ட க்ரூட் ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பணம் என்ன? ருப்பி, INR, இந்தியன் ருப்பி. அங்கே முஸ்லீம் கண்ட்ரியில் தினார், திராம் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது நம்ம வந்து அவங்ககிட்ட க்ரூட் ஆயில் வாங்கும்போது நம்மளோட ருப்பியோ இல்லை திராமோ கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து US டாலரை கொடுத்து அந்த பொருளை வாங்கணும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம பணத்தை வந்து US டாலரை மாற்றி அந்த US டாலரை கொடுத்து பொருள் வாங்கணும். உலகம் முழுக்க வர்த்தகம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அமெரிக்காவுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு திட்டம். அப்போ வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் அவனுடைய பணம் புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொழுத்து போயிருக்கிறான். நாடுகளுடைய ஒரு நாடை பிடிச்சி அங்கே வளங்களை சுரண்டி கட்டாயப்படுத்தி தின்னு கொழுத்த நாடு தான் அமெரிக்கா. அந்த பெட்ரோ டாலர்ன்ற கான்செப்டை யார் உடைக்கிறது? யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கணும்ல. என்ன, நாங்கள் 2 பேர் பொருள் வாங்குறதுக்கு $1 கொடுத்து ஏன்டா நாங்கள் வாங்கணும், எங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் எங்கள் பொருளை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆண்மகன் வேணும் இல்லையா. அப்பப்போ ஒரு ஆண்மகன் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஆண்மகன்களில் இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் ஈரான் நாட்டுடைய அந்த அரசாங்கம் சொல்லலாம். நான் சொன்ன எல்லா நாடுமே, ஈராக்காக இருந்தாலும் சரி, சதாம் ஹுசேனாக இருந்தாலும் சரி, லிபியாவுடைய கடாஃபியாக இருந்தாலும் சரி, இப்போ வெனிசுலாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, ஈரான் இருந்தாலும் சரி, இந்த 4 நாடுமே அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த US டாலரை ஒழிச்சிட்டு நம்ம எதுக்கு அவன் பணத்தை கொடுத்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் வாங்கணும், நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாமேன்ற ஒரு கான்செப்டில் அவங்க வந்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் இவனுக்கு இந்த மாதிரி வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு இதுதான் பண்ணுவாங்க. இது எல்லா நாடுகளுக்கும் தெரியும், மக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எல்லா நம்ம மோடிஜிக்கு நல்லாவே தெரியும், மன்மோகன் சிங்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் யாருமே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு துணியலை. அப்போது ஒருவேளை ஈரானில் வந்து பல மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஈரான் வந்து ரொம்ப நல்ல நாடு அப்படின்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன். நல்லவனோ கெட்டவனோ அவனுக்குள்ளே இருந்துக்கிறான், அவ்வளோதான். இன்னொரு நாடு போயிட்டு ஆக்கிரமிக்கும் போது அது வந்து அந்த ஆதிக்கத்துவம் இல்லையா, அந்த ஆதிக்கம் செலுத்துறது இந்த அமெரிக்கா வந்து ரொம்ப பிடிவாத பிடிச்சவன். நாம் வந்து அப்படியே சிரிச்சுக்கின்னு எப்போவுமே நடுநிலையாக இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனை வர்றதில்லைன்னு வச்சுங்களேன்.
பைத்தியக்காரங்க அரசியல் தெரியாமல் பேசிட்டு இருக்கானுங்க. எங்கள் தலைவர் ஒரு சைன் போட்டார், கப்பல் வந்துருச்சுங்க. லூசு பசங்க மாதிரி பேசுகிறானுங்க, பைத்தியம். அதாவது அமெரிக்கா வந்து சமீபத்தில் ஒரு ஆணையிட்டிருக்கான் இந்தியாவுக்கு, 30 நாள் உனக்கு டைம் தரேன், 30 நாளில் நீ போய் ரஷ்யா கிட்ட உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ. அதனால் நீ யார் எனக்கு டைம் தரதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு தேசப்பற்றை பற்றி ஒரு போலித்தனமாக நாடகம் ஆடுறதுல ஒரு குரூப்பு. இந்த குரூப்புக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு ரோஷமே வரலையே. நாங்களாம் இந்தியர்கள், நாங்களாம் பாரத் மாதா கி ஜெய்டாடே வந்தே மாத்திரம் சொல்லி தெரியுறானுங்களே. இவனுங்களுக்கு ட்ரம்ப் வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்கான் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு, நீ இப்போ ரஷ்யா கிட்ட என்ன வாங்கிக்கணும். கூச்சமாக இல்லை, திருப்பி கேட்க தோணல. நீ யாரா எனக்கு டைம் கொடுக்கறதுக்கு, நான் எங்கே வேணால் வாங்கிக்குவேன் என் பொருள்னு சொல்கிறது அளவுக்கு கூட இங்கே நம்ம இல்லைன்றது தான் கசப்பான உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எதிர்த்து நிற்கிறோம், அதெல்லாம் வேறு. இந்தியா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்றத உண்மையான நிலவரத்தை நம்ம ஏற்றுக்கணும். கேவலம், எவ்வளோ பெரிய நாடு நாம, ஆனால் ஒரு அடிமை மாதிரி தான் இப்போ நம்ம இந்த விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், அவன் வீட்டில் பக்கத்து வீட்டில் சாவு இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கும் இல்லையா. இந்த குணம் வந்து நம்ம உள்ளூர்லேயும் இருக்குது, நாடுங்க மத்தியிலையும் அது இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ராயலும் சேர்ந்து ஈரானை தான் நடிச்சிட்டு இருக்கானுங்க. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஈரான் பார்த்தான், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் பக்கத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுங்க மேலே பாம்பு போட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் திருப்பி இந்த நாடுங்க யாருமே அவனை தாக்கல. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள அந்த புரிதல் இருக்குது. ஈரான் ஏன் இந்த முஸ்லீம் நாடுகள் அடித்தானா, அமெரிக்கா கிட்ட போய் கையேந்திக்கின்னு கைக்கூலியாக இருக்கீங்களடா, நீங்களாம் ஒரு முஸ்லீம், நீங்களாம் ஒரு முஸ்லீமா, அடிமையாக இருக்கீங்களா அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு தான் நீ ஏன் அவனுக்கு இடம் கொடுக்குற. நம்ம ஒத்துமையாக இருக்கிறதுக்கு அவன் வந்து நம்மளை சீர்குலைக்கிறானே, அதுக்கு நீ இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த முஸ்லீம் நாடுகளை ஈரான் அடிச்சிட்டு இருக்கான். அப்போது தப்பே கிடையாது. இப்போ தான் பதறானுங்க. போன வாரம் வந்து பஹ்ரைனில் ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்து மேலே பாம்பு போட்டான் ஈரான். பஹ்ரைன் டென்ஷன் ஆகிட்டு இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் நிப்பாட்டுறேன் என் வேலைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டான். அடுத்தது கத்தார், அவனும் நிப்பாட்டிட்டான். இவங்ககிட்ட தான் இந்தியாவும் எண்ணெயை வாங்குது. அதனால் நமக்கும் வந்து பிரச்சனைகள்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதுதான் பக்கத்து வீட்டு பிரச்சனையை நம்ம பிரச்சனை நினச்சி நம்ம இறங்கினா தான் நாளைக்கு நமக்கு இன்னொருத்த சப்போர்ட் பண்ணுவான். இந்த சுயநலம் எங்கே போய் விட்டுருக்கு பாருங்கள். ஈரான் போர் என்னவோ பார்ப்போம். நன்றி.